வணக்கம், அம்மா ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபினா ரசம். ரசம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதமான ரசம் இருக்குது. பைனாப்பிள் ரசம், தக்காளி ரசம், மிளகு ரசம், கொள்ளு ரசம், அது மாதிரிலாம் இருக்குல்ல. அது மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரசத்தில் வந்து பார்த்திங்கன்னா புளியே போடாமல் ஒரு அருமையாக ரசம் பண்ண போகிறோம். அந்த ரசம் எனக்கு என்ன, லெமன் ரசம். இந்த எலுமிச்சை பழம் சாறு இருக்குல்ல, அந்த எலுமிச்சை சாறை போட்டு அதுக்கப்புறம் அந்த ரசம் பண்ண போகிறோம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணுற மெத்தடில் டோட்டலாக வேறு, ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் ஈஸியாக நீங்கள் வீட்டில் பண்ண முடியும். இதோட நெய் மாங்காய். நார்மலாக வந்து நெய் பருப்பு நீங்கள் வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக, நல்லா அந்த தாளிச்சி கொட்டி அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நெய் மாங்காய். அதனால தான் இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். லெமன் ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி 4 ஸ்லைஸ், பூண்டு 10லேருந்து 15 பல், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, எலுமிச்சப்பழம் 1, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கட் பண்ணி வச்சுருக்க அந்த இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் நல்லா இடிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த ரசத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இஞ்சி சேர்க்க மாட்டாங்க. ஆனால் லெமன் ரசத்துக்கு கண்டிப்பாக இஞ்சி இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும், அந்த லெமனோட ஷார்ப்பான தன்மையை கொடுக்கும். அதனால் இஞ்சி சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இஞ்சி இந்த பச்சை மிளகாய் இடித்த பிறகு இந்த மாதிரி பக்குவத்தில் இடிச்சிருங்க. அதே உரலில் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பூண்டை இடிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பூண்டு இடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியாக இடிக்க வேண்டாம், நல்லா நைஸாகவே இடிக்கலாம். அப்போ தான் அந்த தக்காளி, அந்த இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பக்குவத்தில் இடிக்கணும்னு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மண்சட்டியில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் அதிகமாக தேவையில்லை ரசத்துக்கு எப்போவுமே. இதுக்கப்புறம் இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா தாளிக்க விடுங்க. அதாவது நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு சீரகம். எப்போவுமே இந்த மாதிரி ரசத்துக்கு வந்து கடுகோட தன்மை கம்மியாக இருக்கணும், சீரகம் வந்து அதிகமாக இருக்கணும். சீரகம் ஃப்ளேவர் தான் ரொம்ப எடுத்து கொடுக்கும், சரிங்களா? அதனால் அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் இடித்து வச்சுருக்க அந்த இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வர டைமில் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போடுறோம். இந்த காஞ்ச மிளகாவும் நல்லா காரத்தை கொடுக்கும். அதனால் காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டிருக்கோம். விதையோடு போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலையும் போடுறோம். இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் வந்திருக்கும். அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுறோம். தக்காளி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து 2 தக்காளி சொல்லியிருக்கேன். இதே நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி பண்ணால் 1 போதும். இல்லை பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா 2 போடலாம். ஏன்னா அந்த புளிப்பு தன்மை மாறும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளியை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுன்னு சொல்கிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அந்த தக்காளியை வந்து வதக்காமல் நம்ம அப்படியே குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகிட்டுனா அந்த தக்காளி முழுசாகவே இருக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றி பாயில் பண்ண சொல்கிறோம். வதக்கிட்டால் அந்த தக்காளி வந்து மசிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் நல்லா பாயில் பண்ண சொல்கிறோம். இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வேக வச்ச அந்த பருப்பு தண்ணி, பாசி பருப்பு வந்து நல்ல ஒரு பெரிய கப் அளவுக்கு வேக வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு 20 கிராம் இல்லை ஒரு 50 கிராம் பருப்பு நீங்கள் வேக வைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா எக்ஸஸாக வச்சு வேக வச்சு அப்புறம் அந்த தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணி ஊற்றின பிறகு உப்பு போடுறோம். உப்பு போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக அந்த நுர தள்ளுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கொதி வரும் பார்த்திங்கன்னா. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொத்தமல்லி. கொதிக்கக்கூடாது. இந்த ரசத்தை நீங்கள் எப்படி பண்ணாலும் நல்லா அருமையாக வரும். நீங்கள் நார்மலாக மிளகு, சீரகம், புளி ஊற்றி பண்ணுற ரசம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டு, நிறைய பேருக்கு சரியாக வராது. ஆனால் இந்த ரசம் வந்து கொஞ்சம் கொதிச்சாலும் ஒன்று தவிர எதுவுமே இல்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அந்த கொத்தமல்லி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பெருங்காயம் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது ரசம், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு 1 ஹவர் நல்லா ஆற விட்டுருங்க. சூடு ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு விடுறோம்.
சூடோட போட்டு மிக்ஸ் பண்ணினா அந்த எலுமிச்சப்பழம் சாரோட டேஸ்ட் மாறும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சூடு ஆறின பிறகு தான் இந்த எலுமிச்சப்பழம் சாறை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறின பிறகு எடுத்து நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மல் ரசத்துக்கும் இந்த ரசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்தளவுக்கு பிரமாதமான ரசம். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. இதோட அருமையான நெய் மாங்காய். இந்த நெய் மாங்காய் பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்பு, மாங்காய், நெய், காஞ்ச மிளகாய் தாளித்து போட்டு பண்ணுற ஒரு ரெசிபி. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மீடியம் சைஸ் மாங்காய் 1 நம்பர், பாசிப்பருப்பு 100 கிராம், சின்ன வெங்காயம் 15 நம்பர், பச்சை மிளகாய் 1லேருந்து 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 4 நம்பர், சீரகம் அரை டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, நெய் 100 ml. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாங்காய் இருக்குல்ல, இந்த மாங்காய் நீங்கள் கடையிலேருந்து வாங்கும் போது பார்த்து வாங்கணும். ரொம்ப பழுத்த மாங்காவாக இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப காயாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த புளிப்புத்தன்மை கரெக்டான புளிப்புத்தன்மை மாங்காவை செக் பண்ணி வாங்க. ரொம்ப கசக்கிற மாதிரியோ ரொம்ப தோற்பாக இருக்க மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்காது இந்த ரெசிபிக்கு. அதனால் இந்த மாதிரி சீசன் டைமில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாங்காவோட தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. தோலோட போட்டிங்கன்னா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ண ஆரம்பிக்கிறோம். கட் பண்ணும்போது என்ன மாதிரி பக்குவத்தில் கட் பண்ண கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் ஊறுகாய் போடுவீங்களே, பொடிசாக கட் பண்ணிட்டு போடுவீங்களா, அந்த மாதிரி பக்குவம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இந்த பாசிப்பருப்புக்கு ஒரு மாங்காய் மீடியம் சைஸ் மாங்காய் தான் கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல 2 மாங்காய் போனால் ரொம்ப புளிப்பு தன்மை அதிகமாகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. அதனால தான் கரெக்டான ரேஷியோ சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து ஒரு பவுலில் தனியாக வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு ஒரு குக்கரில் போடுறேன். இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா அலசி போட்டிருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பருப்பு தான் இது. வடிகட்டி இதில் போடுறோம். இதோட கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காவும் போடுறோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல காரத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பச்சை மிளகாய் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. இந்த மஞ்சத்தூள் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் இந்த இடத்துல. அதனால் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுறோம். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு. அந்த காரத்துக்கு பச்சை மிளகாய் உங்களுக்கு 1 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் 1 கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கிறோம். நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு குக் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பும் அந்த மாங்காவும் இந்த மாதிரி வந்திருக்கும். பார்த்தீங்களா இந்த மாங்காய் எப்படி இருக்குது? நல்லா முழுசாக இருக்குல்ல? இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் நல்லா மசிஞ்சிருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். கையில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, 100 ml நெய் சொல்லியிருக்கேன். அந்த 100 ml நெய் இந்த மண்சட்டியில் ஊற்றின பிறகு கொஞ்சம் லைட்டாக சூடாகும். சூடாகும் போது கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சீரகம் போடணும். கடுகு பொரியதுக்கு முன்னாடி சீரகம் போட வேண்டாம், நல்லா பொரிஞ்சு பிறகு தான் சீரகம் போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம். இந்த மாதிரி ரெசிபிக்கு அந்த சின்ன வெங்காயம் தான் போடணும். அது மட்டும் இல்லை, இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 1/2 இல்லை 1/3 கட் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் அந்த மாங்காவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் காரத்துக்கு அந்த காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, மஞ்சத்தூள் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை லைட்டாக குக் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி குக் பண்ணுறதுன்னா, அப்போ தான் அந்த மஞ்சத்தூள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த எல்லோ கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தண்ணி ஊற்றின பிறகு வேக வச்ச பாசிப்பருப்பு, மாங்காய், அந்த பச்சை மிளகாய் இந்த தாளிப்போட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது சாப்பிடணும் போல் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி. எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கெட்டியாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாகவும் சர்வ் பண்ணலாம். அது எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க.
உப்பு கம்மியாக இருந்தால் என்ன ஆகுதுன்னா அந்த மாங்காவோட புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் உப்பு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. கடைசியாக 1-2 மாங்காய் முழுசாக இருக்கும். அதே டைமில் அந்த காஞ்ச மிளகா இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மசிய ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி மசிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த 1-2 மாங்காய் ஸ்மாஷ் ஆகும். அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட நல்லெண்ணெய் தோசைக்கும் இட்லிக்கு ரைஸுக்கு எல்லாத்தையும் தொட்டு சாப்பிட்ற ஒரு அருமையான ரெசிபி தான் இந்த நெய் மாங்காய். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த 2 ரெசிபி எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி. நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தால் நல்லா சாதம் சுட சுட ரெடி பண்ணிவிட்டு வேக வச்ச சாதத்தில் இந்த ரசமை போட்டு நல்லா தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த நெய் மாங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, இது எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. வீட்டில் சட்டுன்னு ஈஸியாக பண்ண முடியும். அப்படியே அந்த சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அப்படியே பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.